ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ராகினி ஏற்றி விட்டதுக்கு அப்புறமா வெண்ணிலா ரியாக்ட் பண்ணாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக நம்ம வெண்ணிலா யாரை பார்க்க வராங்க? நம்ம காவேரி பார்க்க வராங்க. காவேரி பார்க்கறது மட்டும் இல்லாமல் எப்படிலாம் பேசுகிறா பாருங்க. ஸ்கூட்டியில் போயிட்டுருக்க நம்ம காவேரியை வழிமறிக்க ஆரம்பிக்கிறாங்க வெண்ணிலா. நீங்கள் தான் காவேரி, என்ன ஹோம்லேருந்து நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தீங்க போல், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது கேட்ட காவேரிக்கு பயங்கர எரிச்சல் அடைய இன்னொரு பக்கம் சரி ஓகே, எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது. நீங்கள் தான் விஜயை விட்டு விலகி போயிட்டீங்க, அப்புறம் எதுக்காக விஜய் கட்டின தாலியை போட்டுக்கிட்டு டிவோர்ஸ் கொடுக்காம இருக்கீங்க விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து வெண்ணிலாவும் கேட்க நம்ம காவேரிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. பாருங்க வெண்ணிலா, தேவையில்லாமல் இப்படி வெளியில் போயிட்டுருக்க என்னை வழிமறிச்சு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்கள் வேலை என்னவோ அதை ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். என்னோட பர்சனல் விஷயத்தை பற்றி தலையிடுற உரிமை உங்களுக்கு கிடையாது, அதனால் தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் காவேரி சொன்னாலும் ரொம்பவே திமிருத்தனமாக வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, ஓ உங்களோட பர்சனல் விஷயம் தாங்க, என்னோட விஷயமும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு, என்னோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. விஜய் கட்டின தாலி உங்ககிட்ட இருக்கிறதுனால விஜய் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு, இதனால என்ன ஏற்றுக்காமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அது உங்களோட பிரச்சனை, நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, எவ்வளோ திமிரா பேசிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் உண்மையை தானங்க சொன்னேன், தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் எதுக்கு நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் கேட்க, இங்கே பாருங்க, நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், தயவு செய்து விஜய் விட்டு போயிடுங்க. விஜய்க்கும் எனக்கும் இப்போ கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்ல, காவேரி ஓ அப்படிங்களா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்கிறாங்க. என்ன எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்காதுன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக நடக்கும், அதையும் நீங்கள் பொறுத்து இருந்து தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் சொல்கிறாங்க. வெண்ணிலா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை, விஜய்க்கு உங்கள் கூட தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்காக என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் விஜய்கிட்டே கேட்டுக்கலாமே, என்ன எதுக்காக இப்போ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவை இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து போக இன்னொரு பக்கம் பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க வெண்ணிலா. ரொம்ப திமிர் பிடிச்சவளாக தான் இருப்பா போல இருக்கு, ரொம்ப ஓவராலாக பேசுகிறா. நம்ம ராகினி சொன்னாமலே இவருக்கு திமிர் அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலோட மனசுலையும் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. நடந்த இந்த விஷயத்தை பற்றியும் ராகினி கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லும்போது நான் நம்பலைங்க, ஆனால் அந்த காவேரிக்கு எவ்வளோ திமிர் இருக்கோ, என்கிட்டயே எவ்வளோ திமிராக பேசிகிட்டு இருக்கா. ஓ ஆமாம், நான் தான் சொன்னல வெண்ணிலா, அவள் அப்படி தான், அவள் ரொம்ப திமிர் பிடிச்சவ, நல்ல பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் விஜய் இப்படி வளைச்சி போட்டு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலாவை திரும்பவும் ஏற்றி விடுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ராகினியும். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க வெண்ணிலா, கண்டிப்பாக விஜய் கூட உங்கள் கல்யாணம் நடந்தே ஆகும், அதுக்கப்புறமா அந்த காவேரி எப்படி மூஞ்ச வச்சுக்கிறா நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிற மாதிரி அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க ராகினி. கல்யாணத்தை எப்படி நடத்த போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க. ஒரு நாள் ஸ்டாலுக்கு போகிறாங்க, அப்பளம் விற்கிறதுக்காக. அங்கே நிறைய கூட்டம் வருது, கூடவே சாரதாமாவும் போகிறாங்க. அப்பளத்தை என்ன பண்ணுறாங்க, பொரிச்சு கொடுக்குறாங்க. நிறைய பேர் டேஸ்ட் பண்ணுறாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரியும் சாரதாமாவும். சாரதாமாவை பார்த்த காவேரியும், நான் தான் முன்னாடியே சொன்னலம்மா, நம்ம பிஸ்னஸ் எப்படி ஓஹோன்னு போக போகுது, நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குல்ல, சீக்கிரமாகவே பிக்கப் ஆகிடுமா, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி சாரதா கிட்ட சொல்லி சந்தோஷப்படுற தருணத்தில் அங்கேருந்து ப்ரெஸ் மீட்டில் உள்ளவங்களாம் வராங்க. இங்கே திரும்பவும் காவேரியை பார்த்து கேள்வி மேலே கேள்வி கேட்க சாரதா என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே கோவத்தோட, இங்கே பாருங்கள், என் பொண்ணு அந்த பையனை விட்டு விலகி ரொம்ப நாள் ஆகுது, என் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அப்புறம் எதுக்காக திரும்ப மைக்கை தூக்கிட்டு இதை மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா ரொம்பவே கோவத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே சொல்கிறதெல்லாம் ஓகே தான், அப்புறம் எதுக்காக விஜய் அவங்க கட்டின தாலியை கழுத்தில் போட்டுட்டு இருக்கணும், அந்த வெண்ணிலாவுக்கு வழியை விட்டுட்டு போக வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சில பல கேள்விகளை எழுப்புறாங்க. தருணத்துல என்ன பண்றாங்க, சாரதாம்மா காவேரியை பார்க்கறாங்க. ஏற்கனவே இந்த விஷயத்த பத்தி வீட்டுல பேசியிருக்காங்க சாரதாம்மா. இந்த சமயத்துல இப்படி ஒரு பிரச்சனையில ஃபேஸ் பண்ணும்போது நம்ம காவேரி கிட்ட சொல்றாங்க, அந்த பையனை டிவோர்ஸ் பண்ண சொல்றது மட்டும் இல்லாம கழுத்துல இருக்க தாலியும் கைட்ட சொல்றாங்க. இதுக்கப்புறமா காவேரியோட பதில் என்னவா இருக்கும், குழந்தையோட விஷயத்தை பற்றி சொன்னால் மட்டும்தான் இதுக்கான தீர்வு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்கிறாங்களா இல்லையா, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.